செய்தியை பார்க்கிறோம். சிவகாசி அருகே விஸ்வநத்தம் கிராமத்தில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணேஷ்குமார், எப்படி இந்த விபத்து நேர்ந்தது? வேறு யாருக்கேனும் பாதிப்பு இருக்கா? விவரம் என்ன? காயத்ரி, சிவகாசி அருகே விஸ்வநத்தம் காமராஜர் நகரில் தங்கர் வைரம் சகோதரர்களுக்கு சொந்தமான நடை பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. நாக்பூர் உரிமம் பெற்ற இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 20 அறைகளில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று வழக்கம் போல் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தின் காரணமாக அவர்கள் பணி செய்து கொண்டிருந்த 3 அறைகள் என்பது தரைமட்டமாகி இருக்கிறது. மேலும் சில அறைகள் என்பது பலத்த சேதமடைந்திருக்கிறது. இந்த வெடி விபத்தில் ஒருவர் முற்றிலுமாக உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் ஆனா பெண்ணா என்பது குறித்தான எந்த தகவலும் தெரியவில்லை. ஏனென்றால் உடல் முழுவதுமாக சிதறி இருக்கிறது. மேலும் 2 பெண் தொழிலாளர்கள் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கட்டட இடிபாடுக்குள் தொழிலாளர்கள் யாரேனும் சிக்கியிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. எனவே தீயணைப்பு துறையினர் தற்போது தீயை முழுமையாக அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் பொக்லைன் இயந்திரம் மூலமாக அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் தொழிலாளர்கள் உடல் எழுந்திருக்கிறதா, யாரேனும் காயப்பட்டவர்கள் யாரும் உள்ளே சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்தான அடுத்தடுத்த பணிகள் என்பது இங்கு துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், 2 பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். மீட்பு பணியில் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வெடிவிபத்திற்கான காரணம் குறித்தும் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்டாசு ஆலையில் உச்சநீதிமன்றம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சரவெடி பட்டாசுகள் என்பது விதிமுறையை மீறி தயாரிக்கப்பட்டுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. காயத்ரி, நன்றி கணேஷ்குமார், விவரங்களை வழங்கியமைக்காக.